Hi all, welcome to day 15 of our phonics class. So இந்த வீடியோல diagrams பத்தி இன்னும் டீடைலா பார்க்க போறோம். Diagrams அப்படினா two letters together will make one sound. ரெண்டு லெட்டர் கம்பைன்டா இருக்கும்போது ஒரே சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றது தான் diagrams. So அந்த diagramsல two types இருக்கு. Homogeneous diagrams and heterogeneous diagrams. Homogeneous, this homo and hetero are again Greek word தான். So homo na என்ன மீனிங்னா same. So இங்க வந்து same letters, same two letters ஒன்னா சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. ஹெட்ரோனா டிஃபரண்ட் டூ லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. அதான் ஹோமோஜீனியஸ் டயக்ராம், ஹெட்ரோஜீனியஸ் டயக்ராம். ஸோ சேம் டூ லெட்டர்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷ் மேபி வவல்ஸாகவும் இருக்கலாம், கான்சனன்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அது வவல்ஸா இருந்துச்சுன்னா we will call it as vowel team. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. வவல் டயக்ராம், கான்சனன்ட் டயக்ராஃபா இருந்தா டயக்ராஃப்னு சொல்லுவாங்க. அதே வவல்ஸ் சேர்ந்து ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணல வவல் டீமும் அனதர் நேமும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஓ. ஸோ நம்ம தமிழில் ஊ ரெண்டு சவுண்ட் படிக்கிறோம் இல்லையா, அது ரெண்டுமே இந்த டபுள் ஓவே ரெப்ரசென்ட் பண்ணும். புக் இங்கே பார்த்தீங்கன்னா ஊ சவுண்ட் புக். இது ரூம், இது வந்து ஊ சவுண்ட். ஸோ டூ லெட்டர்ஸ் ரெண்டுமே சேம் லெட்டர்ஸ் டுகெதர் ப்ரொடியூஸ் த ஒன் சவுண்ட் ஊ ஊ. அண்ட் தென் இ டபுள் இ, டூ லெட்டர்ஸ் சேம் டூ லெட்டர்ஸ் டுகெதர் இ சவுண்ட். ஃபீட் அதே கான்சனன்ட்ஸ்லேயே அப்படிதான். டூ லெட்டர்ஸ் டபுள் எஸ் போட்டிருக்கோம், பட் அதோட சவுண்ட் எஸ் ஓட சவுண்ட் தான். பிளஸ் டபுள் எல், அதோட சவுண்ட் எல்லோட சவுண்ட் தான். ஹில், கிளிஃப், பஸ். ஓகே, ஸோ இதான் ஹோமோஜீனியஸ் டயக்ராம்ஸ். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் டயக்ராம்னா அந்த டூ லெட்டர்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு லெட்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறது ரெண்டுமே வவல்ஸாகவும் இருக்கலாம், ரெண்டுமே கான்சனன்ட்ஸாகவும் இருக்கலாம், ஒன்று கான்சனன்ட் ஒரு வவல்னு இருக்கலாம். ஸோ ரெண்டுமே வவல்ஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதான் நம்ம வந்து லாங் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏ ஏ ஐ ரெண்டும் சேர்ந்து லெட்டர் ஏ ஓட நேம சொல்லுவோம். ஏ அதான் ரெயின். அடுத்து ஓ ஏ ரெண்டுமே சேர்ந்து ஓங்கிற சவுண்ட் தான் சொல்லுவோம். போட் போட். அதே பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ் ரெண்டுமே கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான். சிஹெச் இதோட சவுண்ட் ஹேக் சேக், இதோட சவுண்ட் புஷ். ஓகே, ஸோ டூ லெட்டர்ஸ் சேம் ஒரே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே கான்சனன்ட் அண்ட் வவல் காம்பினேஷன்ல இருக்கலாம். அப்படி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ். ஓகே, ஆர் ஏ இ, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர் சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆர் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ். ஒன் எக்ஸப்ஷனல் ஒன்று இருக்கு, ஒரு கியூ அண்ட் யூ. இது கூட வவல் சேர்த்திருந்தாலும் இட் இஸ் ஏ கான்சனன்ட் டயக்ராம் தான். கியூ நெவர் கம்ஸ் அலோன். இங்கிலீஷ் வேர்ட்ல கியூ கூட எப்பயுமே பாத்தீங்கன்னா யூவோட சேர்ந்து தான் வரும். இதோட சவுண்ட் வந்து குவாக். இட் இஸ் ஏ கான்சனன்ட் டயக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்ன, டிப்தாங்ஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.